Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு brown smoky தான் வந்து காட்ட போறேன். சோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து எப்படி கிரியேட் பண்றேன் எனக்கு தெரிஞ்சத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். And also பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னோட ஐலிட வந்து நல்ல ஒரு ஐஷேடோ பேஸோ ஒரு கன்சீலரோ இல்ல ஒரு ஐஷேடோ பிரைமர் வச்சு நல்லா வந்துட்டு பிரப் பண்ணிக்கிறங்க. And also you can set it with ஒரு ஆயிலி ஐலிடா இருக்குது மேக்கப் லாங் லாஸ்டிங்கா வேணும் அப்படினா நீங்க வந்து நல்ல ஒரு translucent powder or loose powder வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறங்க. இல்லனா உங்க ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி loose powder or skin ஷேடுக்கு தகுந்த மாதிரி காம்பாக்ட் powder வச்சு நல்லாவே நீங்க செட் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம பேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு ஐஷேடோ பேஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா உங்கள் பேஸை வந்து ஐலிட் ஏரியா வந்து நல்லா வந்து ப்ரெப் பண்ணி வச்சுக்கிறங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ இதனால் உங்கள் மேக்கப் வந்து நல்லா வந்துட்டு ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஐ மேக்கப் வந்து நல்லா ஸ்மூத்தாக க்ளைட் ஆகும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஐஷேடோவை க்ரீஸ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து வச்சுருக்கும். இது வந்து ஒரு ஐஷேடோ பேஸ். இது வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு ஈஸியான லுக் தான். பட் நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்ளிகேஷன் டெக்னிக்ஸோடு உங்களுக்கு சொல்லி தரதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். பாருங்கள், ரெண்டு ஐ கண்ணுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் கண்ணு கொஞ்சம் காஜல் போட்டு வச்சுக்கிறேன் ஆல்ரெடி. அதை நான் ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கண்ணு நல்லா செட் ஆகும், அந்த பிக்மெண்டேஷன் வந்து நல்லா கண்ணுக்குள்ளே போய் இறங்கும். அதனால தான். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லூஸ் பவுடர் ஒரு காம்பாக்ட் பவுடர் வச்சு எடுத்து நல்லாவே உங்கள் ஐ ஏரியாவை செட் பண்ணிக்கிறங்க. உங்கள் ஐலிட் ஏரியாவை நல்லா செட் பண்ணிக்கிறங்க. உண்மையிலே இந்த டிப் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஐஷேடோவை வந்து மூவ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, இப்போ செட் பண்ணியாச்சு. நம்ம ஐஷேடோ வந்து மூவ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் பென்சில் ஐலைனர் எடுத்து நல்லா நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கிறங்க. அது ஷேப்பாக இருக்குன்னு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஷேப்லெஸ்ஸாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஓகே, அதை எடுத்து நல்லா ட்ரா பண்ணிக்கிறங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லோயர் லேஷ் லைன்லேயும் அப்ளை ட்ரா பண்ணிக்கிறங்க நீங்கள் வந்துட்டு. ஓகே, இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்மஜர் ப்ரஷ் ஆர் பென்சில் ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சு இல்லைனா உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு கூட நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ உங்கள் அப்பர் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறங்க. ஃபெதர் லைட் மோஷனில் பிளெண்ட் பண்ணுங்கள். இது நல்ல ஒரு இன்டென்சிஃபை எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்கள் லோயர் லேஷ் லைனையும் நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறங்க. ஓகே, இது நல்ல ஒரு இன்டென்சிஃபை எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் ட்ரான்சிஷன் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லாவே நான் வந்துட்டு என்னோட ட்ரான்சிஷன் ஏரியாவில் நல்லாவே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் மேக்கப். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ டேக் டைம் டு பிளெண்ட். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஓவர் ப்ரெஷரும் கொடுக்காதீங்க. நல்லா குட் குவாலிட்டி ஐஷேடோ பேலட் அண்ட் குட் குவாலிட்டி ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல லுக் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஷேட் வந்து மூவ் பண்ணிக்கிடுவோம். செகண்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மீடியமான பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌனிஷ் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி, கொஞ்சம் டார்க்கான ஒரு ப்ரௌனிஷ் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி, ஒரு மீடியம் டு டார்க் ஷேட் மாதிரி இது வந்துட்டு. ஸோ இதை எடுத்து நல்லாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இது யூஸ்வலாகவும் உங்களுக்கு பேலட்டில் வந்துட்டு இருக்கும். நீங்கள் இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஷேட்ஸ், நியூட்ரல் ஷேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ரெண்டு ஷேடையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் ட்ரான்சிஷன் ஷேட் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் க்ரீஸ் ஷேட் வந்து இந்த ஷேட் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ நல்லாவே இதை வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த ப்ரௌன் ஸ்மோக்கியே எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு இன்டென்ஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இஃப் யூ வாண்ட் கலர் இன்டென்சிட்டி நீங்கள் வந்து பில்டப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து தென் பில்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நல்லா வந்துட்டு அந்த பேட்சி லுக் வராது. நல்லா வந்து ஐஷேடோ வந்து உங்களுக்கு பிளெண்ட் அவுட் ஆகும். ஓகே, நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறங்க. நான் பேஸ் மேக்கப் எதுவுமே போடலை, ஜஸ்ட் ஐ மேக்கப் மட்டும் தான் காட்டுறேன். ஓகே, பிளெண்ட் பண்ணி விட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஷேட் மூவ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து, நல்ல ஒரு மேட் டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து உங்கள் ஐலிட் ஏரியாவில் நல்லா பேட் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ இது நல்லா வந்து பேட் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த லுக் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ், ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸஸ் இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கலர் இன்டென்சிட்டி வேணும்னா நீங்கள் யூ ஹாவ் டு பில்ட் இட். ஸோ இது கம்ப்ளீட்டாக இட்ஸ் அ ப்ரௌன் ஸ்மோக்கி ஐ லுக். ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நல்ல ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து
நல்லா வந்து blend out பண்ணிக்கிறங்க. இதனால் இந்த harsh line, harsh edges உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ நல்லா blend பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரஷ்ல வந்துட்டு உங்கள் லோயர் லேஷ் லைன்லேயும் அந்த சேம் மேட் ப்ரௌன் ஐ ஷேடோ ஸோ அதை எடுத்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து அப்புறம் கலர் பில்ட் பண்ணிக்கிறங்க. உங்கள் லோயர் லேஷ் லைன் ஃபுல்லாக யூ ஹாவ் டு அப்ளை இட். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெறும் அந்த மேட் டார்க் ப்ரௌன் ஷேட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த ஷேடும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைலைட்டிங் ஷேட் எடுத்து ஐஸோட இன்னர் கார்னர் அண்ட் ப்ரௌ போனை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஐஸை இன்னுமே உங்களுக்கு பாப்அப் பண்ணி ஓப்பன் அப் பண்ணி காட்டும். ஐப்ரோ மேக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிறங்க. கண் வந்து நீங்கள் போல்டாக ஸ்மோக்கியாக போகிறீங்க அப்படின்னா ஐப்ரோஸ் வந்து நல்லா கொஞ்சம் நியூட்ரலாக சப்டிலாக வந்து வச்சுருங்க. இப்போ ஐஸோட இன்னர் கார்னர் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் லேஷஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு ஃபால்ஸ் லேஷ் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மஸ்காரா கோட் பண்ணணும்னா இன்டென்ஸாக வேணால் கொஞ்சம் கோட் பண்ணிக்கிறங்க. இல்லாட்டா லேஷஸ் வந்து ஒட்டிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ நீங்கள் லேஷ் லைன் ஒட்டல் அப்படின்னா நல்லா கோட்ஸ் ஆஃப் மஸ்காரா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் லேஷ் ஒட்டாமே ஒரு ஃபால்ஸ் லேஷ் எஃபெக்ட் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு டிப் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட லிக்யூட் ஐலைனர். ஸோ அந்த லிக்யூட் ஐலைனரை நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறங்க. ஸோ லிக்யூட் ஐலைனரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டு ஸோ உங்களுடைய அப்பர் லேஷ் லைனில் நல்லா க்ளோஸாக வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ நல்லா ஒரு தின் லைன், ரொம்ப திக்காக வந்து போயிட வேண்டாம். ஸோ நல்லா ஒரு தின் லைனாக போய்க்கிறங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் லேஷ் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அது மாதிரி எந்த ஒரு விங் அதெல்லாம் வந்து போட வேணாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக், கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரௌன் மேட் ப்ரௌன் ஸ்மோக்கி லுக் இது வந்துட்டு. ஸோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு டிஃபனிஷன், நல்ல ஒரு சல்ட்ரி செக்ஸி ஸ்மோக்கி ஐஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, நல்ல ஒரு ஃப்ரீ லேஷஸ் கொடுக்குற மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. நல்ல ஒரு 4 to 6 or 7 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறங்க. இதனால் நல்ல ஒரு ஃபால்ஸீஸ் ஒட்டின எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த லேஷ்க்கும் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்கள் லோயர் லேஷ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேங்க. லோயர் லேஷஸ்லாம் அப்ளை பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். டேக் டைம் டு அப்ளை த மஸ்காரா ஆன் யுவர் லோயர் லேஷஸ் பிகாஸ் வந்துட்டு இல்லாட்டா மெஸி ஆயிரும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இதுக்கு பிறகு நீங்கள் ஃபால்ஸீஸ் வேண்டாம் நீங்கள் வந்து ஒத்திக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். நான் ஆல்ரெடி ஐலைனர் போட்டு டிஃபைன் பண்ணி நல்லா நிறைய கோட்ஸ் ஆஃப் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதனால் நல்ல ஒரு ஃபால்ஸீஸ், லைட் ஒரு நேச்சுரல் ஃபால்ஸீஸ் ஒட்டின எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ இதுதான் என்னோட ப்ரௌன் ஸ்மோக்கி ஐ, மேட் ப்ரௌன் ஸ்மோக்கி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு டே டைம், ஒரு கேஷுவல் லுக், இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு இன்டென்சிஃபைங்க, அட் த சேம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பேஸ் மேக்கப் அப்ளை பண்ணிட்டு பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு ஐஷேடோ டியூட்டோரியல்ங்கனால உங்களுக்கு ஐ மேக்கப் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு. ஸோ இதான் அந்த லுக். So thank you so much for watching. கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.